இந்த வீடியோவில் நம்ம அதை விட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்கிங் ஃப்ளவர் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நம்ம ஒரு ஷேப்ஸ்க்கு ஸ்ட்ரிங்கு ஒயரை அதை சேவ் பண்ணி அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம். இப்போ அங்கங்கே அந்த ஸ்ட்ரிங் ஒயரை பிடிச்சி இழுத்தோம்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம எப்படினாலும் அதை வளைச்சிக்கலாம். நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம அதை கொண்டு வரோம். முன்னாடிலாம் நம்ம லீப் ஷேஃபோ அப்படி தான் ஒரே ஷேஃபில் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அங்கங்கே ஒரு பெண்ட் ஆகுத மாதிரி ஒரு ஷேஃப்க்கு கொண்டு நம்ம ஸ்டாக்கிங் ஃப்ளவர் எப்போதும் போல் நூலை வச்சு நம்ம இழுத்து பிடிச்சி நல்லா கெட்டிக்கிடுதோம். நல்லா டைட்டாக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிடுதோம். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நல்லா கட் பண்ணிடணும். நம்ம இதே மாதிரி நம்ம ஒரு 3 ஸ்டாக்கிங் ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு அது எப்போது போல் நம்ம ஸ்டாக்கிங் ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடுதோம். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கு ஒயர் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அப்புறமா வெளியே இழுக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரிங் ஒயர் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்து வெளியே ஒரு ஸ்டிச் கொடுக்கும். அப்போ தான் அது நகலாமல் அங்கங்கே நகலாமல் அப்படியே இருக்கும். நம்ம 2 டைம் ஸ்டிச் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளவர்லேயே நம்ம அப்படி தான் பண்ணுறோம். இப்போ 4 ஸ்டாக்கிங் ஃப்ளவர் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போது போல் இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரோ நம்மகிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு அதை நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, டேப்லெட் பீடு அதை வச்சு இதுக்கு மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். டேப்லெட் பீட்லேயே நம்மளுக்கு 2 பக்கமே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம நீடியில் விட்டு அப்புறமா அதை கீழே நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதையும் சுற்றி டேப்லெட் பீட் கொடுக்கணும். டேப்லெட் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். டேப்லெட் பீடு இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃப்ளவர் பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்குதே நம்ம சென்டரில் வச்சோம்னா அவுட்புட் இதோட நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கிங் ஃப்ளவர் மேலேயும் குட்டி குட்டி ஃப்ளவர் வச்சு ஒரு சென்டரில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை சுற்றி கொஞ்சம் ஒரு டேப்லெட் பீடை சுற்றி அந்த கிளாத் எக்ஸஸாக வெளியே தெரியுது. அதனால் நான் பால் பீடை வச்சு அதை மறைச்சிக்கிடுவேன். பாருங்கள், இதை நம்ம ஒரு சேஃப்க்கு அப்படியே கொண்டு வரணும். அந்த உள்ளே இருக்க கிளாத்தை நம்ம மறைச்சிடணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவரோ பீடோ இல்லை டேப்லெட் பீடோ ஏதாவது வச்சு அதை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணதுக்காண்டி அதில் நான் கொஞ்சம் பால் பீடை எடுத்து அதில் கீழே நீடியில் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கிங் ஃப்ளவர்லேயும் அதோட சென்டரில் ஏதாச்சும் ஒரு டிசைனை கொடுத்து நம்ம நீடிலால் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் டேப்லெட் பீடை வச்சு கொடுக்குறேன். இதில் ஒரு பேல் கொடுத்தா இதை விட சூப்பராக இருக்கும். அந்த டேப்லெட் பீடு இருக்க இடத்துல ஒரு பேலை கொடுத்து 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணாலும் சென்டரில் சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரு அப்படி எதையாவது வச்சு ஸ்டிச் பண்ணலாம்.
இப்போ 4 ஃப்ளவர் ஸ்டாக்கிங் ஃப்ளவர்லேயுமே நான் டேப்லெட் பீடை வச்சு தான் சென்டரில் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஃப்ளவருக்கும் நடுவில் டேப்லெட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.